نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وقال الله تعالى في القران الكريم هل أنبئكم على من تنزل الشياطين تنزل على كل أفاك أثيم يلقون السمع وأكثرهم كاذبون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவருமான எல்லாம் அல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்மாவுரை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று நூற்றுக்கணக்கான இடங்களில் வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். எங்கெல்லாம் ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ்வின் கட்டளை வரப்போகிறது என்று பொருள். சும்மா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்பது சும்மா சர்வசாதாரண சொல்வதற்காக அல்ல. அல்லாஹ்வின் கட்டளை, அவருடைய சட்டங்கள் வரப்போகிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது போன்ற இந்த வசனத்தை முதலில் சொல்லிவிட்டு என்னுடைய விஷயத்தை பேசுகிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, வஃபஅலுல் கைர், நன்மைகளை செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இது அல்லாஹ்வுடைய சட்டம், கட்டளை. அதுபோல யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, வலா துபத்திலு அஅமாலக்கும், உங்கள் நன்மைகளை நாசமாக்கி விடாதீர்கள் அப்படிங்கிறார். நன்மைகளை செய்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் செய்த நன்மைகளை பாதுகாப்பது. கோடிக்கணக்கான ரூபாய்களை கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை முக்கியம் அதை பாதுகாப்பது. பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வருமானத்தை உண்டாக்கி அது பெட்ரோலில் பொசுங்கி நாசமாகிவிட்டால், தீயில் கருகிவிட்டால் தாங்க முடியாது. அதுபோல நம்முடைய நன்மைகள் ஒரு 50-60 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 50 ஆண்டு காலங்கள் எவ்வளவு அமல்களை செய்திருப்போம். நாம் எவ்வளவு நோன்புகள், சக்காத்துகள், தர்மங்கள், அமல்கள், திக்ர்கள், குர்ஆன், எத்தனையோ நன்மைகளை மலை போன்று செய்திருப்போம். அந்த நன்மைகள் எல்லாம் வறுமையில் நாசமாக இருந்தால் தாங்க முடியுமா? ஆகவே உலகத்தில் எல்லாம் நன்மைகளை செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். செய்த நன்மைகளை நாசமாக்கி விடாதீர்கள். எப்படி நன்மைகள் நாசமாகும்? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், இணை வைத்து விட்டால் நாசமாகும். எல்லாருக்கும் தெரியும். அதனால எல்லாருமே ஜாக்கிரதையா இருப்பாங்க. லைன் நஷ்டங்களை அவத்தன்னாமல் கேள்வியே, நீர் இணை வைத்து விட்டாலும் உன் நல்லவங்கள் எல்லாம் பாழாகிவிடும். இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருப்பார்கள் பெருமானார். ஒரு இணை வைத்தலில் மொத்த அமல்களும் க்ளோஸ், நாசம் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. வலையின் அஷ்ஷக்குல் அபிதானும், எவர்களை நினைத்தாலும் சரி நல்லவர்கள் நாசமாகிவிடும். இது எல்லோருக்கும் தெரிந்த வசனம். சில பாவங்கள் இருக்கின்றன, நம்முடைய நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கடையால் அளித்தது போல அளித்து நமக்கே தெரியாது. நம்மளை அறியாமல் மறுமைகளால் தெரியும், நமக்கே தெரியாமல் நல்லவர்களை நாசமாக்கிவிடும், நல்ல அமல்களை நாசமாக்கும். அது போன்ற சில அமல்களை, அது போன்ற சில பாவங்களை இன்றைக்கு திருமறை குர்ஆன் என்று சொல்வது பாருங்க. காட்டமான வசனம் குர்ஆனிலே இருக்கிறது. ஹல் உனப்பிக்கும் அலா மன் தனஸ்ஸலு ஷயாத்தீன், ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை அறிவிக்கவா அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல.
ஷைத்தான் யாரின் மீது குடிகொண்டிருக்கிறான் சொல்லவா? தனஸ்ஸரு அலா குல்லி அஃபாக்கின் அதீம். ஒட்டி கேட்கிறார்களே, அவர்கள் அபாண்டம் சுமத்துகிறார்களே, அவர்கள் மீது ஷைத்தான் குடிகொண்டிருக்கிறான். தனஸ்ஸரு அலா குல்லி அஃபாக்கின் அதீம். அபாண்டம் சுமத்தக்கூடியவர்கள் யார்? ஒட்டி கேட்கிறார்களே அவர்கள் தான். எவனுக்கு ஒட்டி கேட்கும் பழக்கம் இருக்கிறதோ அவனுக்கு அபாண்டம் சுமத்தும் பழக்கம் வரும். அபாண்டம் என்றால் பொய் சொல்லக்கூடிய பழக்கம் என்று. இந்த பொய் என்பது இருக்கிறது எல்லா வகையான பாவங்களையும் உள்ளடக்கிவிடும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இன்னொரு கிதப எஹ்தியில புஜூர் நாங்கள் சொல்லலாம். பொய் பாவங்களுக்கு வழிவகுக்கும். அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பொய் நான் சொல்லல. எல்லார் வாழ்க்கையும் பொய் இருக்கும். பொய் என்றால் மோசமான பிறரை பாதித்து கருவறுக்கக்கூடிய பொய். அது என்ன? எப்படி அந்த பொய்யை ஏன் இவ்வளவு காட்டமாக பேசுகிறது திருமறை குர்ஆன் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். கஃபாபில் மரி கலிமரை ஹதீஸ பிகுல்லி மா சமிஅ என்று சொன்னார். ஒவ்வொரு பொய்யர் என்பதற்கு என்ன அளவுகோல்? தன் காலில் விழுந்ததை எல்லாம் பரப்பிக் கொண்டு திரிவான் அப்படின்னாங்க சொல்லலாம். காலில் ஒரு ஒளிச்சி வைக்கிற ஒரு விஷயத்தை கேட்டு ஒரு 100 பேர் சொல்லுவான். ஒரு காலத்திலாவது 100-200 பேர் வந்து சொல்லலாம். அன்னைக்கு அப்படி இல்லை. காலில் ஒளிச்சி வைங்க, மொபைல போட்டு கோடிக்கணக்கான பேர் சொல்லிடுவோம், ஷேர் பண்றோம் கோடியாக. ஒரு சாதாரண ஒன்றை காலில் விழுந்து விட்டு அது உண்மையாக இருக்கலாம். இவர் பரப்பினால் போய் நாங்கள் சொல்லலாம். ஒரு காலில் விழுந்த செய்தி உண்மையாக இருக்கலாம். இவருக்கு அது உண்மையை தெரியாது, அது பொய். காலில் விழுந்ததை அது உண்மையா பொய்யா என்பது கூட யோசிக்காமல் அப்படியே அர்த்தம் சொல்லுது. கேட்டியா? அவரை பத்தி கேட்டியா? இவரை பத்தி தெரியுமா? அந்த குடும்பத்தை தெரியுமா? இந்த ஜமாத்தை தெரியுமா? அந்த ஜமாத்தை பார்த்திருக்கியா? இவன் சொல்றாங்க, இவன் தானப்பா பொய்யன் நாங்கள் சொல்றாங்க. காலில் விழுந்த செய்தியை பரப்பிக் கொண்டே இருப்பான் என்றார்கள் கேட்டுள்ளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஃபாபில் மரி கலிமரை ஹதீஸ பிகுல்லி மா சமிஅ. எவ்வளவு டேஞ்சரான விஷயம் பாருங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதா இந்த விஷயத்தில் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, வலா தஜஸ்ஸசு வலா தஹஸ்ஸசு வலா தஹாஸது. பொறாமை கொள்ளாதீர்கள், பிறர் குறையை துருவாதீர்கள், பிறரை நோண்டாதீர்கள். பிறர் குறையை துருவாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். ஒருவருக்கு பொய் சொல்லும் பழக்கம் இருந்தால் அபாண்டம் சுமத்தும் பழக்கம் வரும். அபாண்டம் சுமத்தும் பழக்கம் இருந்தால் ஒட்டு கேட்கும் பழக்கம் வரும். ஒட்டு கேட்கும் பழக்கம் இருந்தால் பாவங்களை மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டே இருப்பான். இது எங்க கொண்டு விட்டுறோம்னு சொன்னா பிறரை நோண்டக்கூடிய புத்தி வந்துடும். நோண்டுறதுனா என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா தஜஸ்ஸசு, துருவாதீர்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பாதா யுஹிப்பு அஹதுக்கும் யஅகுல் லஹ்ம அஹீஹி மைத்தன். ஒருவர் மற்றவரின் இறைச்சியை திக்க விரும்புவீர்களா? அல்லாஹ் அதாவது செத்த பொழுத திவ்யா அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்ன நினைக்கிற? சாதாரண வசனத்தை லேசா எடுத்து போறீங்க. அல்ல எவ்வளவு கேட்கலாம், செத்த பொழுத யாரா திவ்யா? பேச்சாலே நாளை கிடக்கு, அது திவ்யா. இதுதான் புறம் பேசுறேன். புறம் பேசாத பழக்கம் யாருக்கு? எல்லாத்தையும் இருக்கிற பழக்கம். ஒண்ணு புறம் பேசுவாரு அல்லது கேட்டு ரசிப்பாரு. நல்ல இபாதத்தாளியா இருப்பாரு, நல்ல தொழுகையாளியா இருப்பாரு. வேற ஏதாவது ஒரு தப்பான ஹராம் இருப்பான், ஷைத்தான பார்க்காத பாரு, புறம் பேசி பாருங்க. ஏன்? உங்க வீட்டுல உங்க அம்மா உங்க அக்கா வச்சு தொழுவிட்டு இருக்காங்க. தொழுகை முடிஞ்சவொடனே அந்த இடத்துல சதா கொடுத்தவொடனே ஒரு பையன் சினிமா பாட்டு பண்ணிக்கிட்டே உள்ள வர்றான். அம்மா என்ன சொல்லுவாங்க? ஷைத்தான் தொழுதுதான் முடிச்சிருக்கேன், ஏன்டா சினிமா பாட்டு படிச்சுட்டு வர்றோம். அதே அம்மா பக்கத்துல ஏமா கேட்டியா? பக்கத்துல உள்ள இப்ராஹிம் ஏஜோடு பாத்துமா ஓடி பேசுவாங்க. அப்புறம் தொழுது முசல்லாவில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கூட நம்மளை அறியாமல் இந்த டேஸ்ட் ஒட்டிக்கொள்ளும். ஜும்மாவில் ஒட்டிக்கொள்ளும். சும்மா இல்ல, பள்ளிவாசல் நடக்கும், ஜும்மா உள்ள வரும்பொழுது நடக்கும். பள்ளிவாசல் எப்படி விட்டு யாராச்சுங்களா? வீதி குடிக்கிறாளே அடுத்தவங்க அறிவு இருக்காடா? பள்ளிவாசல் தவறிப்பேன் சாதனை செய்யறீங்களா? அதே இந்த ஹராமை செய்ய ஏற்றுக்கொள்ளாத நாம் புறம் பேசலாம் ஏற்றுக்க முடியாது. ஜும்மா குர்ஆனோட வர்றாரு, வரும்பொழுதே அண்ணா வர்றாரு பச்சை சட்டை, ஆமா அவரை பத்தி நான் அப்புறமா சொல்றேன், விளக்கமா சொல்ல முடியாது. இல்ல தொழில முடியாது. இவரு அந்த பச்சை சட்டையை பத்தி என்னமோ சொல்லுங்க, என்ன இவன் நடக்காது. ஜும்மாவுடைய பிளானிங், ஜும்மா தொழுகை வரும்போது பிளான் நடக்கும்.
சொல்ல போறேன். நீ அப்படி சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறேன். புத்தி வரதா மனசுக்கு துருவுறதா என்னன்னு நான் சொல்றேன். பெரும்பாலான மக்கள் அந்த பழக்கம் இருக்குங்க. இந்த துருவுறது இருக்கு. வீதியில போறிய இந்த நண்பர் வர்றாரு, பக்கத்து வீட்டுக்காரர் வர்றாரு, கிளம்பி போறாரு, பேக் எடுத்துட்டு போறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஓகே, எப்படி இருக்கிய? அல்ஹம்துலில்லாஹ். அது வரைக்கும் ஓகே. அப்புறம் எங்க கிளம்பியாச்சு? இதை தூக்குது ஆரம்ப வார்த்தை. எங்க கிளம்பியாச்சு? அவர் என்ன செய்வாரு? வெளியூருக்கு போறாரு. எந்த ஊர் சொன்னாலும் விரும்ப மாட்டாரு. வெளியூருக்கு போறாரு. எந்த ஊருக்கு? அடுத்து இவன் காலேஜ் சொன்னா கெடுத்துருவாங்க அப்படின்னா அவர் கோயம்புத்தூர் போறாரு, மதுரை போறாரு. எதுக்கு போறிய? ஒரு வேலையா போற. என்ன வேலை? இப்போ ஏன் போறது? தேவை அவன் எதுக்கும் போறான். உனக்கு என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். நன்மை, அல்ஹம்துலில்லாஹ் நன்மை. அடுத்து ஷைத்தான். ஷைத்தான் யாரிடத்தில் உட்கார்ந்து இருக்கிறான்? ஒட்டு கேட்பான், துருவான், புறம் பேசுவான், கோடு சொல்லுவான். இன்னும் சொல்ல போனா இதோட ஜன்னத்தை நம்ம நாங்கள் சொல்றாங்க. இது எல்லாமே ஒன்றுக்கொண்டு நீங்க எது? பொய் சொல்வது, புறம் பேசுவது, ஒட்டு கேட்பது, கோல் சொல்வது, அபாண்டம் சுமத்துவது, கால் பிரச்சனை எல்லாம் லிங்க். பொறாமை கொள்வது ஒன்று இருந்தால் ஒன்று வந்துடும். ஒரு மோசமான ஒரு நோய் இது. இந்த புறம் பேச நோய் இருக்க ஒட்டு கேட்பு பழக்கம் வரும், அபாண்டம் சுமத்தும் பழக்கம் வரும், துருவும் பழக்கம் வரும், நோண்டக்கூடிய பழக்கம் வரும், சண்டைக்குற பழக்கம் வரும். புறத்திற்கு கோளுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. புறம் இருந்தால் கோள் வரும். எப்படி? இதை ஈஸியா புரிந்து கொள்வதற்கு உதாரணம் சொல்றேன். பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்துருக்கோம், சும்மா தொழுக முடியுது. தொழுக முடிஞ்சவன பள்ளிவாசல் இருந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக உங்கள் நிதிகளை தரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். எல்லாருக்கும் 150, 500 கூட போடுவாங்க. தர்ம செய்வீங்க, எல்லாரும் நன்மை செய்யறல. இந்த தர்மஹாரி நாசமாக நடக்கலாமா? 500 ரூபாய் போட்டு ஒரு ஆள் தர்மம் போட்டுக்க மாட்டாரு. பணம் கொண்டு வரலையும் தெரியல. இந்த 500 ரூபாய் தர்மம் போட்டு சும்மா இருக்க மாட்டாரு. போறாங்க கஞ்சப்பே இது போலாம். இவன் போட்டு 500 ரூபாய் வந்து போயிடும். நான் ஒரு 100 ரூபாய் தர்மம் செய்யறேன், அவன் தர்மம் செய்யற குறை சொல்ற அவனுக்கு அறியாது. வயலுக்குள்ளி ஹுமசத்து நுமசா புறம் பேசி குறை கூறி திரும்புவதற்கு நரகப்படக்கூடிய கேளுதான். சாதாரண வார்த்தை இது. நரகனா சாதாரண விஷயமா? விபச்சாரம் பண்றதா? பட்டி பண்றதா? புறம் அதே புறம் பேசி குறை கூறி திரும்புவதற்கு நரகப்படக்கூடிய கேளுதான். வயலுக்குள்ளி அப்பாட்டு நசி ஒட்டு கேட்பவனுக்கு நரகப்படக்கூடிய கேளுதான். பொய்யனுக்கு நரகப்படக்கூடிய கேடு. காரணம் ஷைத்தான் ஆட்டி வைக்கிறான். சொல்லுவா கஞ்சப்பைய ஒரு விதம் போட மாட்டேன், அது புறம். கோல் என்ன? அதை கேட்டுட்டு போய் அவன் ஒன்னு கஞ்சன்னு சொல்றான், இது கோல். புறம் டெவலப் போறாய். புறத்த புறம் பேசுறது போறான். டெவலப் ஒரு ஆள் எல்லாம் சும்மா சொல்றீங்க, ஒரு ஆள் மட்டும் தொழாம போறாரு. சொல்லவே மாட்டே தொழ மாட்டான். நீ தொழுது அவனுக்கு போயிருக்க. அதை போய் நீ சுண்ணத்தே தொழ மாட்டியா? எவன் சொன்னான்? உனக்கு தெரியுமா? நான் கஞ்சனா, நீ கஞ்சனா, நீ அப்பா என்ன? பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்குள் லடாய் வரும். ஜமாத் நாசமா போகும். சொல்ல போனால் ஏகிஹெச் அருள் குர்ஆன் ஹதீஸ் முதல்ல ஆரம்பிச்சோம் 35 வருஷத்துக்கு முன்னால. ஒரு இயக்கம் அல்லது 8 இயக்கம் எல்லாம் இந்த கோல், இந்த புறம், இந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த புறம் தான் காரணம். போங்க, வேற என்ன காரணம்? நான் நீ அவனா இவனா? கெட்ட குணம் ஷைத்தான். நல்லவர்களை கெடுத்து விடும், அறிவாளிகளை நாசமாக்கும். இதெல்லாம் எப்படி தப்பித்துக் கொள்வதை கடைசியில் சொல்றேன். இது போல டேஞ்சரான விஷயங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் ஜாக்கிரதை. ஷைத்தான் யாருக்கு அது மட்டும் அல்ல. மனலம் என்ற கௌல ஜூர் அமலி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபி ஐயதா தனாமு ஷராபு. அடுத்த வாரம் ஆஷுரா வரப்போகுது. எல்லாரும் நோம்புக்குள்ள ரமலான் காலம் நோம்பு வைக்கிறோம்ல. ரமலானுடைய அமல்களை நோன்பை நாசமாக்கக்கூடியது என்ன? பொய், அபண்டம், காழ்ப்புணர்ச்சி, கோடு. நோம்பு நாசமாக்கிருக்க. காலையில் இருந்து சஹர் சாப்பிட்டு மகரிப் வரைக்கும் பட்டினி கிடப்போம். அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட உணவு ஹராம்.
கஷ்டப்பட்டது ஹராமாவுத அல்லாஹ் ஹராமாக்கப்பட்டது பாவம் அல்லாஹ் ஹராமாக்கப்பட்டது கோடு ஐயத்துல நபிகள் மன் லம் யகூல் ஸூக் வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபயதா தஅமுஹு ஷரா ஒருவன் பொய் பேசிக் கொண்டிருக்கிறான் பொய்யான நடவடிக்கை நிறுவனம் வாயை திறந்தாலே பொய் வாயை திறந்தாலே கோடு வாயை திறந்தாலே புறம் உனக்கு எதுக்கு நோம்புகிறார் சொல்றேன் ஏன் நோம்பாருங்க ஏன் பண்ணி எனக்கு நான் சொல்றேன் எதுவும் நான் சொல்ல மாதிரி பார்க்க கூடாது ரசூலுல்லாஹ் அவ்வளவு காட்டமா பேசுறாங்க ஒரு பொய்யனுக்கு புறம் பேசக்கூடிய கோட் சொல்லக்கூடியவனுக்கு நோம்பு தேவையில்லை ஒரு வணக்கம் தேவையில்லை அது மட்டுமல்ல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது ஆயத்துல் முனாஃபிகி தலாதா வஞ்சகன் அடையாளம் வஞ்சகன் துரோகி வஞ்சக புத்தி குரல் மனப்பான்மை பிடித்தவன் யாரு இந்த புத்தி ஆப்பிளாக ஜாக்கிரதை இருக்கும் நம்மளை அறியாம அது உள்ள நோய் வஞ்சகன் யார் என்றால் சலா 3 அடையாளங்கள் வஞ்சகன் நினைக்கிறேன் ஒன்னால ஒரு வஞ்சகன் என்ன கருவ இருக்கிறவன் என்ன இவன் மனுஷனே இல்ல எது 3 விஷயம் என்ன இதா அர்த்தத கரிவ பேசினால் பொய் பேசுவான் வாக்கு கொடுத்தால் மீறுவான் துரோகம் செய்வான் இந்த 3க்கு என்ன வித்தியாசம் இந்த 3மே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது பேசினால் பொய் பேசுவான் பொய் பொய் என்ன ஆயிடுதா வாக்கு கொடுத்தால் மீறுவான் நாளைக்கு தரமாட்டான் அது பொய் தானே அப்புறம் துரோகம் அதுவும் பொய் தான் அடுத்த வாரம் தரமா ஆளை காண போயிடும் ஒரு 1000 ரூபாய் கேட்கிறான் ஒரு 1000 ரூபாய் நாளைக்கு தர்றேன் அது பொய் மறுநாள் கேட்டா அடுத்த வாரம் தர்றேன் பொய் அடுத்த வாரம் தர்றேன் பொய் ஒரு வருஷம் சேர்ந்து கேட்டா நான் இப்போ ரூபாய் துரோகி பொய் டெவலப் ஆகி வாக்கு பெறுதலா மாறி வாக்கு பெறுதல் துரோகமாக இது வந்தா பஞ்சகன் பொய் சொல்லி பழகிவிட்டால் வாக்கு பெறுதல் வந்து கொண்டே இருக்கும் வாக்கு பெறுதல் பழகிவிட்டால் துரோகம் வந்து கொண்டே இருக்கும் நீ ஒரு முனாஃபிக் அப்படின்னு நாங்க சொல்றோம் நீ எந்த ஒரு முஸ்லீம் சொல்ற முஸ்லீம் அவன் தொழுதாலும் சரி அவன் நோன்பு பிடித்தாலும் சரி அவன் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி இவன் ஒரு துரோகி இவன் ஒரு வஞ்சகன் எவ்வளவு பயங்கரமான விஷயம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி பொய்கள் அதாவது பிறரை பாதிக்கக்கூடிய பொய் பிறரை கலவரிக்கக்கூடிய பொய் பிறரை நம்பி மோசம் செய்யக்கூடிய பொய் இதெல்லாம் சாதாரண விஷயம் இவ்வளவு காட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நான் எது சொல்ற ஜன்னத்தலம்மா கோல் சொல்லக்கூடியவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் ஒரு கோல் மூலமாக குடும்பமே நல்லா போயிருங்க சும்மா இல்லை எத்தனை குடும்பம் நாசமா போயிருக்க ஒரு குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கும் ஒரு கோல் சொல்றவனா இருக்கும் அந்த ஒருத்தர் இருக்கும் எல்லாம் நல்லவரா இருக்கும் ஒரு ஜமாத்தை எல்லாம் நல்லவரா இருப்பான் ஒரு 2 பேர் போற கோல் சொல்லுவான் ஜமாத்தை க்ளோஸ் பல ஊர்கள் நான் பார்த்தேன் அருமையான ஜமாத்தை கண்ணியமான ஜமாத்து அன்பான மக்களா இருப்பான் 2 முஸ்லிம் பிடிச்ச முனாஃபிக் இருப்பான் இவன் கோல் சொல்றான் ஜமாத்தை நாசம் பண்ற கெட்ட குணம் படைத்தவன் ஏனென்றால் அவனுக்கு ஷைத்தான் கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்ல மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். இவ்வளவு நேரம் நாம் பேசியதை ஒரு வாசகத்தில் நபிகள் உள்ளடக்கி விட்டார். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். உலக சமாதானமான ஹதீஸ் இத ஃபாலோ பண்ணா இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த அமெரிக்கா ஷைத்தான உலகமே நாசமா கிடக்க உலகத்துக்கே ஒரு இப்லீஸா இருக்கானே பெரிய பெரிய போஸ்ட்ல உட்கார்ந்திருக்கான் ஒவ்வொருத்தர் பெரிய பெரிய ஜனாதிபதியா பிரதமரா சரியான முட்டாளா இருந்த முட்டாள் வாய்ப்பு கொஞ்ச நஞ்சம் இல்லை அப்படி ஆயிப்போச்சு. நான் எவ்வளவு பெரிய பாதிக்கு எத்தனை மக்கள் பாதிக்கு பார்த்தீங்களா உலக மக்களே எல்லாம் நாசமாக்குறாங்க. இது ஏன் ஆய் மன் கான யுமினு பில்லாஹி ரசூலுல்லாஹி சட்டம் போடுறாங்க பாருங்க. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். உனக்கு ஈமான் இருக்குமானால் அல்லாஹ்வை நம்பினால் மறுமை நம்பினால் நல்லதை பேசு, இல்லை என்றால் வாயை மூடு குடிச்ச. எவ்வளவு பெரிய சமாதானம் இது. நான் வாயை திறந்தால் நல்லதா இருந்தாலும் திறப்பேன், இல்லைன்னா திறக்க மாட்டேன். இப்படி முஸ்லிம்கள் வந்துட்டா எப்படி சண்டை வரும், எப்படி கடுப்பு வரும், எப்படி புறம் வரும், எப்படி புறம் வரும், எப்படி கோடு வரும்,
நல்லதான் பேசுவேன். மத்தெல்லாம் சில பேரை பார்க்கணும், நான் வாயை திறந்தாலே பொம்மை வந்துருவேன் அவனே சொல்லுவான். பாத்திருக்கா? நான் வாயை திறந்தாலே பொம்மை திறக்காதா நான் சொல்றான். தெரியுதுல்ல? வாயை திறந்தாலே பொம்மை வந்துருவேன். அதே வாயை திறந்தால் 1000 ரூபாய் லாசனா திறந்துவாங்க. ஒரு நன்மை என்பது குறைந்தது ஒரு பவுனுக்கு சமம். சும்மா இல்லை, அருமையில நன்மை நிற்கும் பொழுது ஒரு நன்மை கம்மியா இருந்தா ஆபத்து. ஒரு நன்மை ஒரு பவுன் காணப்பட ஏற்போமா? எத்தனை நன்மைகள் நாசமாகுது, எவ்வளவு அவர்கள் வீணாக போகுது. நான் இப்ப யாரும் பார்த்தாங்க எப்படியாக மாறிட்டு தனக்கு விரும்புவதை பிறகு அப்பதான் முஸ்லீம். இது ஒரு சுருக்கமான வார்த்தை, அது ஆனால் விரிவான ஒரு கருத்து. ஒன்னை ஒருவர் புறம் பேசினால் பிடிக்குமா? பிடிக்காது. நீ அடுத்தால பேசாத. ஒன்னை பத்தி ஒரு கோல் சொல்றான், ஒன்ன ஒன்ன துணுறான், ஒன்ன அபாரம் சொல்றான், பிடிக்குமா? பிடிக்காது. இல்ல நீ அடுத்த அபாரம் சொல்றாத. உனக்கு நீ நல்லா இருக்கு நினைக்கல, அப்புறம் அடுத்த நல்லா இருக்கு. இந்த ஹதீஸை நம்ம எல்லாரும் சொல்லுவோம், அத்தீகம் நசீகம் எல்லாருமே சொல்லுவோம். மார்க்கம் என்பது பிறர் நலன் நாடுவது இஸ்லாம். அர்த்தம் என்ன? பிறருக்கு நல்லதை நாடாவிட்டாலும் பரவாயில்லை, தீயதை நாடக்கூடாது. பிறருக்கு தீயதை நாடாவது அதுவும் நன்மைதான். நபிகள் சுத்தி சொல்றாங்க, பிறருக்கு நல்லதை நினைத்து விடு, நல்லதை நாடு, குறைந்தபட்சம் தீயதை நாடாதே, அதுவும் நல்லது. இப்படி ஒரு சுத்தி கொண்டு வராங்க சொல்லலாம். கொற்றிருக்க அப்படியே உள்ளடக்கிறார் நபிகள். யோசித்து பார்க்க வேண்டும். ஷைத்தான் இப்படியெல்லாம் மாற்றி வைப்பான் என்பதை கவனித்து கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, மலை போன்ற நன்மைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாசமாக்கிடுவார் என்று இன்னைக்கு ஒரு வினாடிக்கு முன்பு ஒரு நன்மை செய்வீங்க, அடுத்த வினாடி புறமசார் நல்லா நாசமா போய் கோல் சொல்லி நாசமா போய். இதற்கு என்ன செய்வது? நபிகள் பெருமானார் சைக்காலஜியாக ஒன்றை சொன்னார்கள். சைக்காலஜி மன ஒத்துழைத்துல அதை மனதில் போட்டுக் கொண்டால் அந்த புத்தி வராது. என்ன? ஒன்று பிராக்டிக்கல் நடைமுறை. மன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹு துன்யாவில். ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்க விடு, அல்லாஹ் உன் குறையை இம்மையிலும் மறுமையிலும் மறைப்பார். கற்பனை குறை இல்லாத ஆள் யாரு? அவரவர் தெரியும். நான் எவ்வளவு பெரிய யோக்கியன்னு அவரும் மனசுல கேட்டு பாருங்க. எவ்வளவு பெரிய நல்லவரா இருந்தாலும் அவர் எவ்வளவு புத்திர இருக்க அவரவர் தெரியும். அவரவர் சொல்வார், நீ எவ்வளவு பெரிய அழகன்னு அவரவர் தெரியும். வேற யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னக அலா குல்குல் மகத்தான குணமுடையவர் நீ அப்படின்றான். நபியாவதற்கு முன்னாலே நபிகள் பெருமானார் நற்குணத்தில் உச்சாட்டமானவர் தெரியுமா? நபியாவதற்கு முன்னால் என்ன சொன்னார்? லபித்து ஃபீக்கும் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். அந்த மக்களிடத்திலே முஹம்மதினை கேளும், உங்களோடு தானே வாழ்ந்து இதுவரை 40 ஆண்டுகளாக. யோசித்து பார்க்க மாட்டீங்களா? அர்த்தம் என்ன? யாரை பற்றியா புறம் பேசியிருப்பானா, கோல் சொல்லியிருப்பானா, அபான சுமத்திருப்பானா, பொறாமப்பட்டிருப்பானா, ஆண்கள் நடந்திருப்பானா, எந்த அசிங்கமாக பண்ணிருப்பான்? நபிகள் பெருமானுடைய பண்பில் அபூஜெஹில் கூட குறை சொன்னான். குறை சொல்ல முடியாது. அபூஜெஹில் போய் முகமது சாரா கல்லிக்காரனா அப்படிலாம் இருக்காரா? அப்படிலாம் போக மாட்டாரா அபூஜெஹில்? அந்நிய பெண்ணை போய் தொட்டாரையா? தொட மாட்டாரா? அப்படியாவது இல்லையா? அவர் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் பெருமானுடைய பண்பில் குறை சொல்லவில்லை. அவர் சொல்ல முடியல. எல்லாரும் மனதில் போட்டு பாருங்க. நபிகள் சத்திர முஸ்லிம் இப்படி சொன்னாங்க. எல்லாம் மத்தாள் சத்திர முஸ்லிம் சத்ரஹுல்லாஹு துன்யாவில் ஆகிறா. நீ பிறருடைய குறையை மறைத்து விடு, இம்மையிலும் மறுமையில் அல்லாஹ் உன் குறையை வைப்பான். இல்லை என்றால் நீ பிறரை கேவலப்படுத்தினால் உலகத்திலே அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவான். கற்பனை பண்ணுங்க, நான் 2 பேரோட குறையை சொன்னா என் குறையெல்லாம் வெளியே வந்து சொல்லுவேன்னா? யோசிச்சு பாருங்க. நான் அவரை அசிங்கப்படுத்தினால் அல்லாஹ் என்னை அசிங்கப்படுத்துவான். செய்வானா? இதை நினைச்சுப்பாரு. இது போக 2 துஆக்கள், முக்கியமான 2 துஆ குர்ஆன்ல இருக்கு. இந்த பாவங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு ஷைத்தான் ஊடுருவ சொல்லல, யாருடைய உள்ளத்தில் ஷைத்தான் குடிகொண்டிருக்கிறான், அதற்கு 2 துஆ. ஒன்று,
இல்லல்லதீன ஆமனு, யா அல்லாஹ் ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக ரப்பே. யாராவது கேட்கிறோமா? ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஜமாத்துக்கு கேட்டா போதுமே. இந்த ஜமாத்துல உள்ள எல்லாரும் ரப்பனா லா தஜ்அல் ஃபீ குல்னா இல்லல் லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக. காழ்ப்புணர்ச்சி இல்லாட்டி பொய் வராது, பொய் வராது, அபார்டம் சொல்ல மாட்டோம், கபர் சூது இருக்காது. லா தஜ்அல் ஃபீ குல்னா இல்லல் லல்லதீன ஆமனு. ஒரு இடத்துல குர்ஆனோட சொல்றான், மனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லி, மறுமையில் காழ்ப்புணர்ச்சியை அகற்றி விடுவோம், இன்மையில் இருக்கும். இருக்கிறது என்ன செய்ய? துவா செய்யுங்க, காழ்ப்புணர்ச்சி வேலை செய்ய. துவா செய்ய 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 காழ்ப்புணர்ச்சி ஒதுக்கி விடும். நல்ல போஸ்டால் ஏதா கெட்ட குணம் போயிடுவாங்க. துவா கேட்டுட்டே இருங்க, கெட்ட குணம் வராது, காழ்ப்புணர்ச்சி வராது. அது மட்டுமல்லாம அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷையாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி யஹ்துன், யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டு எங்களை காப்பாற்று என்று கேளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேளு, ஒவ்வொரு ஆளும் கேட்கணும். என்ற கேளுங்க, எப்படி கேட்கணும்? அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷையாத்தீன், ஷைத்தானுடைய தூண்டுதல்கள். என்னிடத்தில் ஷைத்தான் இருந்தாலும் அவன் வேலை பறிக்காது. துவா கேட்க இந்த மாதிரி கேட்க கூட வராது. எங்களை ஷைத்தான் வருவதை விட்டு காப்பாற்றியாளர் தினமும் கேட்க வேண்டும். சும்மா ஒரு நாளைக்கு கேட்டா பத்தாது. இன்னைக்கு சும்மா அப்படி வெளியே போகும்போது புறப்பாருனாலே இப்பதான பயன் எனக்கு உண்டாக கூடாது. ஒவ்வொரு நாள் நாளைக்கு ஆரம்பிச்சிடக்கூடாது. கியாம நாள் வரை சாகும் வரை ரப்பனா அவுதிக்கு ஹமஸாத்தி ஷையாத்தீன், ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு நடந்து பாதுகாத்துடுகிறேன், ஷைத்தான் எங்களின் வருவதை விட்டு பாதுகாத்துடுகிறேன் என்று கேட்டால் நம் நன்மைகள் நாசமாகும், நம் அமல்கள் வீணாகும், மறுமையை மாற்றிக்கொள்ள மாட்டோம். மனித முஃப்லிஸ் திவாலானவன் யார் என்று கேள்விமானால் கேட்டார். யார் சொல்லலாம்? பணம் காசு இல்லாதவன் தான் திவாலானவன். இல்லை, நாங்கள் அதல்ல. ஒருவன் பணம் காசு இல்லைன்னா பெரிய திவால் இல்லை. நஷ்டமாகிவிட்டால் மீண்டும் சம்பாதிக்க முடியுமா? உலகத்துல நன்மை நாசமாகிவிட்டால் மறுமை நேரத்தில் எல்லா நன்மை நாசமா போச்சு. எப்படி வந்தா அமல் செய்ய முடியும்? அங்க தெரியும். நன்மைகளை செய்து வருவீர்கள், மலைமலையாக கூட்ட கூட்டமா வரலாம். யாருதான் இவன் அநியாயம் செஞ்சான், என் குடும்பத்தை கெடுத்தான், இதை பத்தி புறம் பேசுறான், என்ன கோட் சொன்னான், என் குடும்பத்தை நாசமாக்குறான், என் ஜமாத்தை வீணாக்குறான், வரிசையா வந்துட்டே இருப்பாங்க. அவன்தான் நாசமா போய் செய்யாமல் இருக்க வேண்டுமானால் யாருதான் இது போன்ற பாவங்கள் மூலமாக என்னுடைய அமல்கள் நாசமாக காப்பாற்ற. அதுதான் நாம் முதல்ல சொன்னோம், நன்மைகளை செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள், நன்மைகளை நாசமாக்கிறார்கள். யாருதான் எங்களை அதிகம் நன்மை செய்ய வைப்பாயாக, இது நன்மைகள் நாசமாகாமல் காப்பாற்றுவாய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு பாதுகாப்பை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகள் நடப்பதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் உதவுவானாய் என்று சொல்லி முடிக்கிறேன்.